இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவியின் நேயர்களை அன்போடு கூட கிறிஸ்துக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் கூட உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் பேசும்படி கிருபை செய்தபடியால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த வருஷத்தில் உள்ள ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிற ஒரு கர்த்தர். அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்க, முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 16:9 பார்க்கிறோம், அனுபவமான வாசலை கர்த்தர் நமக்காக திறக்கிறாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்திலே ஒரு எபேசு பட்டணத்திலே தன்னுடைய பணிக்காக சென்றிருந்த போது அந்த இடத்திலே பயங்கரமான ஒரு எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு மத்தியில் நின்று கொண்டிருந்தார். அந்த இடத்துல கர்த்தருடைய பணியை செய்வதற்கு எந்த ஒரு வாசலும் திறக்கப்படவில்லை. கர்த்தர் பவுலோடு கூட பேசுகிறார். பவுலை, உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அனுகூலமான வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை காண முடிகிறது. அப்படியே அந்த இடத்துல கர்த்தருடைய பணிகளை நிறைவேற்றி ஒரு பெரிய திருச்சபையை உருவாக்கினார். தேவப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முடியாது என்ற சூழ்நிலையிலே வாசல் அடைபட்டு விட்டது, இனி எனக்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லை என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்காக அனுகூலமான வாசலை நான் திறக்கிறேன் என்று சொல்லி நீ நம்பி அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒரு அனுகூலமான வாசல் திறக்கப்படும். 2வது பார்க்கிறோம், அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறார். அப்போஸ்தலர் 12:10 பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பணியை செய்ததற்காக பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டு பயங்கரமான ஒரு நிலைமைக்குள்ளாய் அவங்க தள்ளப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் துதிக்க ஆரம்பித்த போது பரலோகம் இறங்கி வந்தது. அந்த இடத்துல தானாக கட்டுகளும் கதவுகளும் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். எல்லா திறவுகளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லா திறவுகளையும் உடைய கர்த்தர் அந்த இடத்துல அவர்கள் துதி செய்ய ஆரம்பித்த போது அந்த ஆச்சரியமான முறையிலே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்ட போது அந்த இடத்துல பெரிய அறுவடை நடந்ததை நாம் காண முடிகிறது. தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த வெண்கல கதவை எப்படி உடைக்க முடியும், எப்படி என்னால் இந்த தடையை தாண்டி போக முடியும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கலங்குகிறாயோ, பல சூழ்நிலை குறித்து அங்கலாக்கிறதோ, உனக்காக அடைக்கப்பட்ட வாசலை கதவுகளை திறக்க கர்த்தர் வந்திருக்கிறார். அனுகூலமான வாசலை திறக்கிற கர்த்தர் முதலாவது நமக்கு அனுகூலமான வாசலை திறக்கிறார். 2வது அடைக்கப்பட்ட வாசலை நமக்காக திறக்கிறார். அது எப்பேற்பட்ட அடைப்புகளா இருந்தாலும் நீ அவரை துதி செய்ய ஆரம்பிக்கும் போது, அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது உனக்காக அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். 3வதாக, நானே நல்ல மேய்ப்பன், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது. அந்த ஆண்டுடைய அந்த வாசலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதமும் உண்டு. இந்த நாட்களிலே 3வது கர்த்தர் திறக்கிற வாசல் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாசல். எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே, என் வாழ்க்கையில பல தடைகள், பல சோதனைகள், பல பிரச்சனைகள், ஒரு செழிப்பை காண முடியவில்லை, நெருக்கத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவப்பிள்ளையே, உனக்காக 3வது கர்த்தர் ஆசீர்வாதமான வாசலை திறக்கிறார். உன் எல்லா தரித்திரங்களும் எல்லா பாரங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாய் உனக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாசலை தேவன் திறக்கிறார். இந்த நாட்களில் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, திறந்த வாசலை எனக்காக தந்து நீர் இந்த 3 விதமான வாசல்களை இந்த நாட்களில் எனக்காக திறக்க போறதுக்காக நன்றி என்று சொல்லி நாம் அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது முதலாவது அனுகூலமான வாசல், 2வது கர்த்தர் திறக்கிறது அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறார், 3வது ஆசீர்வாதமான வாசலை திறக்கிறார். தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக எல்லா திறவுகளையும் உடைய ஆண்டவர், தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர் நாட்களில் நமக்காக திறக்கிறார், நமக்காக வாசலை திறக்கிறார். வெட்கப்பட விடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒருபோதும் மனிதன் உனக்கு வாசலை அடைக்கலாம், ஆனா உனக்காக கர்த்தர் வாசலை திறக்கிறார். மனிதன் உனக்காக கதவுகளை பூட்டலாம், ஆனா தேவன் உனக்காக கதவுகளை திறக்கிற ஒரு ஆண்டவர்.
மனுஷன் உனக்கு அனுகூலமாய் இல்லாமல் இருக்கான், கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் வந்து அனுகூலமான வாசலை திறக்கிறார். நாட்கள் அந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, பரிசுத்தமுள்ள இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எசப்பா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீங்கப்பா. அபிதமாக ஒருவரும் பூட்டாத ஒரு கதவுகளை எங்களுக்காக திறக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அனுகூலமான வாசலை திறந்து விட்டீர், உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அடைக்கப்பட்ட வாசலை திறந்து விட்டீர் நன்றி, ஆசீர்வாதமான வாசலை திறந்து விட்டீர் நன்றி. நீர் செய்த நன்மைகளுக்காய் கோடி சோத்திரம் ஆண்டவரே. நீங்க மட்டும் மகிமைப்படுங்க, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம், இந்த கருத்துல கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ள இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை